ஃபர்ஸ்ட் பெட் அனிமல் எங்கே வளர்க்கப்படுது அப்படின்னு இஸ்ரேலில் ஒரு பெண்மணி வந்து அவருடைய பெரியல் சைட்டை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி எடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்மணியோடைய கை வந்து அந்த பெட் மேலே இருக்கிற மாதிரி, அந்த பெட் டாக் வளர்ப்பு நாய் மேலே இருக்கிற மாதிரி புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போது 10,000 பிசியாக இருக்கலாம், 12,000 பிசியாக இருக்கலாம், 9,000 பிசியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சயின்டிஃபிக்காக சொல்லும்பொழுது டேட்டிங் வந்து முன்ன பின்ன மாறுபடும், அது நமக்கு தெரியும். ஆனால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் வந்து உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பெட் அனிமல் வளர்க்கப்பட்டது இஸ்ரேலில். அப்போ இஸ்ரேலுடைய பங்களிப்பு வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இஸ்ரேலருடைய பங்களிப்புகள், கிறிஸ்தவருடைய பங்களிப்பு, யூத கிறிஸ்தவருடைய பங்களிப்புகளை பார்த்துட்டே வரோம். இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் எல்லாம் பார்த்துட்டே வரோம். அதில் வந்து வரலாறுல நம்ம திரும்பி பார்த்துட்டே வரும்போது பல்வேறு சம்பவங்களை பார்க்குறோம், பல்வேறு வகையான சம்பவங்களை பார்க்குறோம், நிகழ்வுகளை பார்க்குறோம். அப்படிங்கும்போது இதையும் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இஸ்ரேலுடைய பங்களிப்பு ஆல்ஃபபெட்டிக் ஃபார்மேஷன் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்டிக் ஃபார்மேஷன் நம்ம எவ்வளோ எளிதாக இன்றைக்கி ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேஷனில். அதோடைய ஹீப்ரூஸுடைய இப்ரேயருடைய ஜூஸுடைய ஃபார்மேஷன் வந்து அது பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ முக்கியமாக ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்டிக் ஃபார்மேஷன் எவ்வளோ ஏர்லியஸ்ட் ஸ்டேஜஸில் இருக்குது. அதே சமயத்தில் கெனான்கிற இஸ்ரேலில் வந்து 5000 வருஷத்துக்கு முன்பாக பிளேட் ஃபேக்ட்ரி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போது, இல்லையா? அப்போது ரைட்டிங்கில் வந்து எவ்வளோ முக்கியமாக பங்கெடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம், வாசிக்க முடியுது. அப்போது எவ்வளவு பிப்ளிக்கலாக வந்து யூதர்களுடைய பங்களிப்பு என்ன, பைபிளில் கடவுளால் ஏவப்பட்டு லீட் பண்ணப்பட்டு எழுதப்பட்ட பைபிளில் யூதர்களுடைய பங்களிப்பு என்ன. நம்முடைய மூதாதையர்கள் யூதர்கள் தான். கிறிஸ்தவர்களுக்கான மூதாதையர்கள் யூத கிறிஸ்தவர்கள் தான் முழு பெயர். ஆக்சுவலாக ஜுடையோ கிரைஸ்டியன் வேர்ல்டு வியூ தான் நம்மளுடைய தத்துவம். அப்போ யூதர்களுடைய பங்களிப்பு நம்முடைய மூதாதையர்கள், பேட்ரியாக்ஸ் மூதாதையர்கள் யூதர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவருக்கு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். உலகம் முழுசும் சொல்கிறோம், மனித குலமே என்ன சொல்கிறோம். அப்போது பிளேடு ஃபேக்ட்ரி 5000 வருஷம் முன்பாகவே கெனான்கிற அப்போ வந்து இஸ்ரேலோட பேர் கெனான் இருந்துச்சு. கெனான்கிற போது இவர் பைபிளில் வரக்கூடிய நோவா தாத்தாவுடைய பேரன் தான் கெனான். அவர் பேர் தான் கெனான். அவரும் அவருடைய குடும்பமும் சார்ந்த அவருடைய டிசெண்டன்ஸ் சந்ததியும் அங்கே குடியிருந்திருக்கிறாங்க. அதனால் அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜேக்கப் அங்கே பிறக்கிறாரு. அதுக்கு இஸ்ரேல்னு அவர் பேர் மாற்றப்படுகிறார் கடவுளால். பைபிளில் அது இருக்குது அந்த சம்பவம். அந்த இடத்துல இஸ்ரேல் பேர் மாற்றப்படும் பொழுது அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4000-5000 வருஷம் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். பேலஸ்டீன்கிற பேரோ அந்த நாடோ அங்கே மக்களோ அங்கே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி பேலஸ்டீன்லாம். அதுக்கு முன்பாக யூதர்களுடைய நிலப்பகுதி தான் அது. கடவுளால் கொடுக்கப்பட்ட, ப்ராஃபிட்டிக்காக கொடுக்கப்பட்ட, உரிமையாக ரைட்ஃபுல்லாக கொடுக்கப்பட்ட இடம் இஸ்ரேல், கெனான் அல்லது இஸ்ரேல். கடவுளுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அது இஸ்ரேல். அதுதான் இஸ்ரேலோட ஹிஸ்ட்ரி. அதனால் அது அவருடைய சொந்த நிலம், சொந்த லேண்டு, கடவுளால் கொடுக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட ப்ராமிஸ்ட் லேண்ட். அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேலுடைய பங்களிப்பு ஒவ்வொன்றா நம்ம யூத கிறிஸ்தவர்கள், ஜுடையோ கிறிஸ்டியன் வேர்ல்டு பார்த்துட்டே வரும். அதே சமயத்தில் தண்ணியில் வண்டி ஓடுமா, தண்ணியில் ஹைட்ரஜன் ஆட்டமில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தண்ணியில் வண்டி ஓட வைக்க முடியுமா அப்படின்னு ஓட வைச்சது காட்டினவர் ஸ்டான்லி மேயருங்கிற கிறிஸ்தவர். ஸ்டான்லி மேயரோட கண்டுபிடிப்பு வந்து வாட்டரில் வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கிங்கிற வண்டி, அந்த வண்டியில் டெஸ்ட் பண்ணி முதல்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டினார். அதுக்கப்புறம் உள்ள அரசியல்கள் தெரியும். டர்ட்டி பாலிடிக்ஸ் எப்படிலாம் வந்து அந்த தண்ணியில் ஓடுற வண்டியை வந்து அந்த இன்வென்ஷனை வந்து இன்னமும் அதை தடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது அரசியல் மாத்திரம் இல்லை, நல்ல அரசியல் கிடையாது, கெட்ட அரசியல், டர்ட்டி பேட் பாலிடிக்ஸ். அது உலகம் முழுசும் எல்லா பக்கமும் எல்லா நாட்டிலும் இருந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தெரியும். அதே சமயம் யூரின்ல ஹைட்ரஜன் எடுத்து யூஎஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹியூமன் யூரின்ல ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் வந்து என்ஜினை பவர் பண்ண முடியும், ஓட வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சது ஜெராடின் பாட் அப்படிங்கிற ஒரு லேடி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில். அப்போ ரீசெண்ட் கண்டுபிடிப்புகள் அது ஒன்று. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி டென்மார்க்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? பிளாஸ்டிக்ஸ் பிக்கோடைய யூரினில் பிளாஸ்டிக்ஸ் தயாரிக்க முடியும், லிப்ஸ்டிக் தயாரிக்க முடியும். ஏற்கனவே நமக்கு தெரியும், சோப்புலேயே நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது பிக்கோட ஃபேட்டில் சோப்பு தயாரிக்கப்படுகிறது. செடிகள், பிளான்ஸோடைய எண்ணெய், ஆயிலேருந்து சோப்புகள் தயாரிக்கப்படுகிறது. நம்ம யூஸ் பண்ண சோப்புகள் அதெல்லாம் இருக்குது. சாக்லேட்ஸ்லேயே அதெல்லாம் கலக்கப்படுது அந்த ஃபேட்டெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து ஹியூமன் யூரின்ல இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். அதுக்கு முன்பாகவே தண்ணியிலே ஓட வைக்க முடியும், வாட்டர் பவர் என்ஜின்லாம் வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஸ்டான்லி மேயர் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் ஸ்டாலின்கிற ரஷ்யன் ஸ்டாலின் நான் சொல்கிறேன். ரஷ்யாவோட ஸ்டாலினுக்கு பிடித்த ஸ்டுடெபேக்கர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. வேர்ல்டு வார் 2 டைமில் சோவியத் யூனியன் ஜெயித்ததுக்கான முக்கியமான காரணங்கள்ல அது ஒன்று. ஹிட்லரை ஜெயித்ததுக்கு அலைஸ் வந்து கூட்டு சேர்ந்தாங்க. யாரும் நமக்கு தெரியும். இங்கிலாந்து, அமெரிக்கா, வின்ஸ்டன் சர்ச்சில் முக்கியமாக, இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா ஒன்று சேர்ந்தது நமக்கு தெரியும்.
அலைஸ். அப்போது இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்தா ஹிட்லரை தோற்கடிக்க முடிஞ்சுது. அதுக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் எவ்வளோ முக்கிய பங்கு வகிச்சார். அதில் வந்து அந்த டைமில் வந்து ஸ்டாலின், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜோசப் ஸ்டாலின் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து உதவின முக்கியமான கூறுகளில் ஒன்று வந்து ஸ்டுடேபேக்கர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஹென்ரி, கிளமெண்ட், இந்த மாதிரி ஒரு 5 பிரதர்ஸ் இருந்தாங்க, அண்ணன் தம்பிகள். அவங்களாம் நடத்தின ஒரு கம்பெனி, வெஹிக்கிள் கம்பெனி. ஹார்டான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வெஹிக்கிள், ட்ரக்ஸு, இந்த மாதிரி வேர்ல்டு வார் 2ல் பயன்படுத்தக்கூடிய ட்ரக்ஸு, வெஹிக்கிள்ஸ், வண்டிகள், மிலிட்ரி வேகன்ஸ், இதெல்லாம் வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாக வரலாறு சொல்லுது. ஏன்னா அவ்வளோ தரமான வண்டிகளாக இருந்துச்சு. அது விக்ட்ரி, அதாவது வாரோட விக்ட்ரிக்கே அது வந்து அந்த வண்டிகள் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, அந்தளவுக்கு உறுதுணையாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து ஹென்ரி, கிளமெண்ட், வந்து அண்ணன் வீடு சொன்னாலே, ஸ்டுடேபேக்கர் கம்பெனி சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து கிறிஸ்தவர்கள், ஸ்டான்ச் கிரைஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ இந்த வரலாறுகளை நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது எவ்வளோ சுவாரஸ்யமான வரலாறு உள்ளே அடங்கி இருக்குது. இதெல்லாம் ஏன் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, அது அரசியல் காரணங்கள். மதம்னு சொல்லி ஒதுக்கி வைக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. மதத்தினால தான் எல்லா சட்டங்களும் ஒழுங்குகளும் உலகத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரோம். வரலாறு சொல்லிக்கிறது, ஃபிலாசபி ஆஃப் ரிலிஜன், ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலிஜன் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் இதை வந்து நம்ம எடுத்துரைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை, அன்பு, விசுவாசம் நமக்கு தொடர்ந்து இருக்குது.